ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். ஒன் பாட்னா ஒண்ணு இல்ல, முதல்ல ஒயிட் ரைஸ் நம்ம பொங்கி வச்சிருக்கோம். நம்ம ஏன்னா ஒன் பாட் ரைஸ்ன்னு சொன்னோம்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, அதனால நான் வந்து ரைஸ் நிறைய ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னது நம்ம யோசிக்கணுமோ அதுக்கு தகுந்து நம்ம வீடியோ போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்காக வேண்டி நான் மூணணும். இன்னும் இது வரைக்கும் யாரும் அதெல்லாம் செய்ய மாட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆர்டினரியா எப்பவுமே செய்யக்கூடிய ஐட்டங்கள் செய்யும். வித்தியாசமான ஐட்டம் என்னன்னு பார்த்தா என்ன, இது என்ன பூ சொல்லு பார்ப்போம். எஸ், இதுல ஒயிட் கலரும் உண்டு, ப்ளூ கலரும் உண்டு. நம்ம வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கோம். இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா வேக வைக்க போறேன். இது ஒரு 10 பூ போலதான் இருக்கு. ஒரு அரை கப்பு போல போட்டிருக்கேன். இது வேக வைக்கும் போது நம்ம ஒரு சில மசாலா ஐட்டங்கள்லாம் இது கூட ஆட் பண்ணணும். ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் இந்த இலை இருந்துன்னா பிரிஞ்சி இலை இருக்கலாம், அது இருந்துன்னா நம்ம ஒரு இலை சேர்த்துக்கிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த இலையில ஒண்ணு. இதெல்லாம் நிறைய போடாண்டா, ஒரு இலை பெரிய இலையா இருந்தா பாதி போட்டா போதும். போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகே, அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்திருக்கோம்னா, நான் வந்து எல்லாம் போட்டு கலர் வர வரைக்கும் இதை போட்டிருக்கேன். ஒண்ணு இதாச்சா, அடுத்தால நம்ம செய்ய போறது முருங்கைக்கீரை சாதம். கீரை சாதம் எந்த கீரைன்னு எடுக்க முடியாது. ஒண்ணு முருங்கைக்கீரை எடுங்க, இல்லைன்னு உண்டுமானா அரைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை எடுக்கலாம். தண்டு கீரை, இந்த மாதிரி கீரையில இந்த ஒன் பாட் ரெசிபி ரெடி பண்ணலாம். ஓகே, அதுக்காக வேண்டி அடுத்தால் எடுக்கிறது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை சாதம் ரெடி பண்ணதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும், மசாலா. அதுக்கு நிலக்கடலை எடுத்துடுவோம். இது வந்து பச்சை நிலக்கடலை தான். நம்ம கொஞ்சமா தான் ரெடி பண்ணுவோம். வத்தல் மிளகு போடணும், நம்மள்ட்ட வத்தல் மிளகு இல்லை, அதனால நான் பொடி போடுவேன். லைட்டா போட்டாச்சா. இதுக்கு கூடயே ரெண்டு போட்டிருக்கேன். இனி அடுத்தால போடுறது ஜீரகம் தான். முருங்கைக்கீரை சாதத்துக்கு ஜீரகம் கண்டிப்பா என்ன செய்யணும், போடணும். கொஞ்சம் காரியமாவே போடலாம். ஒரு ஸ்பூன்னாலும் போடலாம். ஏன்னா மனமும் தரும், ரெண்டாவது டைஜஷன் ப்ராப்ளம் ஒண்ணுமே வராது. நல்லா வறுக்கணும், நல்லா வறுத்துறணும். இதை வறுக்கணுமா, இது அப்படி கடை இருக்கட்டு. அடுத்தால வந்து இது வந்து பாக்குறது எப்படி ப்ளூ கலர்ல இருக்குது இல்லையா. ஆனா சாப்பாடு வந்து வயலட் கலர்ல மாதிரி வரும், லைட் கலர்ல வரும். இதை வந்து நம்ம இப்படி அவிச்சு ஜூஸை மட்டும் எடுத்துட்டும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா பூவும் சேர்த்து ஆட் பண்ணலாம். ஆனா பூவுக்கு ஒரு கசப்பு தன்மை லைட்டா உண்டு. இது வந்து டயபெட்டிக்கு பெஸ்ட் மெடிசின். இதை வந்து டீ போட்டு குடிக்கலாம். டீ ரொம்ப குடிக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்தா போதும். இது கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். தோல் எடுக்க வேண்டாம். இது கொஞ்சம் வத்தணும், அரை கப்பு தண்ணி 1/4 கப் ஆக வரைக்கும் வத்தணும். முருங்கைக்கீரை சாதம் சங்குப்பூ வச்சு ரெடி பண்ணக்கூடிய சாதத்துக்கு வந்து சோறு வந்து கொஞ்சம் சூடா இருக்கணும்.
மூணாவது ஒரு சாதம் செய்வோம். அதுக்கு சோறு சூடா இருக்காண்டா, அது என்னங்கிறத லாஸ்ட்ல சொல்லுவேன். என்ன முருங்கைக்கீரை சாதத்துக்கு பச்சை நிலக்கடலை தான் வாங்கணும். வறுத்தது வாங்கினோம்னா அந்த ரைஸ் கூட சேரும்போது சாஃப்ட் ஆயிரும். இந்த ஒரு கிறிஸ்பியா இருந்த மாதிரி இருக்காது. ரெண்டாவது நல்ல பொரிஞ்சிருக்கும். அது தண்ணியில பட்டோன்னா ஒரு மாதிரி நைட்டு போனால் ஆயிரும். ஆனா இந்த பச்சை நிலக்கடலை வந்து அப்படி ஆகாது. சரியா? நம்ம ஜீரகத்தை கொஞ்சம் லாஸ்ட்ல போட்டுருக்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், அப்புறம் கடுகு, கொஞ்சமா ஜீரகம், 2 வரமிளகாய் போட்டுட்டு அங்க போய் திறக்குது. இதுமே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊத்தினா போதும். எரிப்புக்கு லைட்டா என்ன செய்யணும்னா வத்தல் பொடி, ரொம்ப போடாண்டா, லைட்டா போட்டா போதும். நம்ம வந்து ஒரு ஆள் சாப்பிட மாதிரி தான் ரெடி பண்ண போறோம். ஏன்னா இது கூட திரிக்கும் போது நான் கொஞ்சம் வத்தல் பொடி ஆட் பண்ணேன், அதனால. ரசம் கட்டு இது ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போமா? பாத்திரத்தை எடுத்து வச்சோமா? இந்த கொஞ்சமா எண்ணெய், இந்த சாதத்துக்கு நான் கடுகு ஒண்ணுமே போடல, உள்ளி மட்டும் லைட்டா கொஞ்சமா போட்டு வசக்குது. இது வசந்துட்டு நம்ம வந்து பொடி பிடிச்சிருவோம். இந்த பொடி இந்த சாப்பாடு எடுத்திருக்கேன். சிம்ல வச்சிருவோம். இதுல நம்ம இனிமே உப்பு ஆட் பண்ணல, அதனால கொஞ்சமா கல்லுப்பு இருக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போதே நம்ம போட்டிருக்கலாம், நான் போடல. பொடிச்சு வச்ச பொடி இருக்கலாம், நமக்கு சாதத்துக்கு தகுந்து சேர்க்கணும். பார்த்துட்டு சேர்த்தா போதும்.
ரொம்ப ட்ரையாலாம் ரெடி பண்ண கூடாது. இவ்வளவுதான், முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிட்டு. அடுத்தால இதுக்கு வந்து என்ன, இதை அரிப்பு வச்சு அரிச்சிடணும். போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சமா, அப்புறம் லைட்டா வத்தல் பொடி, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். போட்டுட்டு ரைஸ் சேர்ப்போம்னா லைட்டா ஒரு கொதி வந்த அப்புறம் ரைஸ் சேர்த்து விடலாம். ஏன்னா நம்ம இதுல வந்து வத்தல் பொடியெல்லாம் போட்டதுனால கலர் தெரியாம ஆயிடக்கூடாது. நிறைய இந்த பூ, சங்கு பூ எல்லாம் ஒரு ஆளு சாப்பிடணும் 10-25 பூ கிட்ட வேணும். நம்ம இன்னைக்கு 10 பூ வச்சுதான் செய்தோம். சரியா? இந்த ரைஸுமே வந்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்தா மட்டும்தான் நம்ம இதுல என்ன ஆட் பண்ணிருக்கோங்கிறது தெரியுமே தவிர மற்றபடி இதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஆச்சா? இனி அடுத்தால நம்ம ஒண்ணு ரெடி பண்ண போறோம். அது என்ன சாப்பாடுன்னா கீ ரைஸ். சாப்பாடுல நெய்ச்சோறு எப்படி ரெடி பண்ணணும்ன்றதான் இங்க பாருங்க. அதுக்கு நான் ரைஸ் எடுத்து ஆற வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அண்டிப்பருப்பும் உள்ளியும் வறுத்து எடுக்கணும். நம்ம அதை வறுத்தெடுப்போமா, எண்ணெயை காய வச்சிரும். சூப்பரா நம்ம என்ன செய்யறோம், உள்ளி வறுத்து வச்சுட்டோம். நான் அதுக்கு தேவையான சாப்பாடு ரைஸ் எடுத்து சோறு எடுத்து வச்சிருக்கேன். சாதா அரிசியில பொங்கினதுன்னா பிரியாணி அரிசி. இந்த நம்ம செய்த ரெசிபிஸ் எல்லாமே சாதா அரிசி தானே தவிர பிரியாணி அரிசி அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணல. இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். 3 ரெசிபிஸுமே நம்ம இப்படி ரைஸ் கூட லைட்டா உப்பு ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். ஆனா வந்து எப்படியும் ரெடி பண்ணலாம், கொதிக்க வைக்கும் போதும் ரெடி பண்ணலாம். அண்டிப்பருப்பு நட்ஸ் போட்டா எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்குங்களா? ரொம்ப பிடிக்கும். இது லைட்டா ஏற்கனவே அது வறுத்த அண்டிப்பருப்புனால சீக்கிரம் வறுத்துரும். நம்ம இந்த டைம் என்ன செய்யணும், போட்டு சிம்ல வச்சுட்டு இந்த நெய்யிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஈர நைப்பு சவுண்டு கேட்டு தெரியுமா, அந்த சவுண்டு போகுது வரைக்கும், அந்த ஒரு சவுண்டு இருக்கும் போது நம்ம இந்த சாப்பாடை மிக்ஸ் பண்ணணும். போட்டுட்டு இருக்கட்டு
நான் கூட இது கூட லைட்டா பெப்பர் பொடி ஆட் பண்ணேன், லைட்டா. நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. கட் பண்ணி வச்சுனாங்களா, ஒரு பச்சை மிளகு எடுத்தால, கொத்தமல்லி கீரை, இதுக்கு கூட நம்ம கடைசி ஆட் பண்ணது இந்த உள்ளி. போட்டு இது நான் பெப்பர் பொடி எதுக்குன்னா, நெய் இருக்கிறதுனால நம்ம வீட்டுல எல்லாம் கொஞ்சம் வயசு மூத்தவங்கனால நம்ம சாப்பிடுவோம். இல்லைன்னு பெப்பர் பொடி ஆட் பண்ணலன்னா கொஞ்சம் ஒயிட் கலர்ல தான் வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஃப்ரைட் ரைஸ் செய்து பாருங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். இது நீங்க நம்ம சாதா பொன்னி ரைஸ்ல செய்திருக்கோம். இதே இது பிரியாணி அரிசியில செய்தா அது ஒரு டேஸ்ட். சரியா? இந்த மூணுக்குமே நீங்க சைடிஷ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஊறுகாய் இல்லைன்னா பப்படம் பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். நம்ம லெமன் புளியோதரை இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஹெல்த்தி வைஸா செய்தோம்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த சங்கு பூ எல்லாமே நான் ரொம்ப கசக்க கூடாது. ரெண்டாவது நமக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு ஆளுக்கு செய்யறதுனாலே குறைஞ்சது ஒரு 10-25 பூவாவது எடுத்து நம்ம ரெடி பண்ணி நம்ம செய்தோம்னா கலர் லைட் வைலட் கலர்ல வரும். இதே கலர்ல வருமானு கேட்டா வராது, லைட் வைலட் கலர்ல வரும். ரெண்டாவது நம்ம இதுல எரிப்புக்கு வத்தல் பொடி காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணனால தான் கலர் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஒண்ணு. ஆனா இதுல செய்த 3 டிஷ்ஷுக்கு 3 சாப்பாடுக்குமே 3 வகையான மசாலாவாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் சொல்லி இது சிம்பிளான வேலை தான். 10 நிமிஷம் சோறை பொங்கி எடுத்துட்டோம்னா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு, இல்ல வித்தியாசமா சாப்பிடணும் நம்ம நினைக்கிறதுக்கு ஹெல்த்தி வைஸா இது சுகருக்கு ரொம்ப நல்லது. சங்குப்பூ, முருங்கைக்கீரை அஸ்யூஷுவல் கால்சியம். நெய்ச்சோறுங்கிறது நான் அதுல பெப்பர்லாம் சேர்த்ததுனால எப்பமா ஒருக்க நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த மெத்தட்ல செய்து பாருங்க. பிரியாணி அரிசியா இருந்தாலும் இந்த மாதிரி வடிச்சு செய்து பாருங்க. அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.